Fifth chapter coordinate geometry exercise 5.3 la 7th question பார்க்கலாம். The points A minus 3, 6, B 0, 7 and C 5, 2 are the midpoints of the sides DE, EF and FD of a triangle DEF. Show that the quadrilateral ABCD is a parallelogram. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. DEFன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதோட சைட்ஸு DE, EF, FD. அதோட சைட்ஸில் வந்து ஏபிசின்னு மிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஏபிசிடின்னு ஒரு குவாட்ரிலேட்ரல் இருக்கும். அந்த ஏபிசிடி வந்து ஒரு பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. டிஇஎஃப் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதோட மிட் பாயிண்ட் கொடுத்துறாங்க ஏபிசி. சரியா? இதில் வந்து ஏபிசிடின்ற குவாட்ரிலேட்ரல் ஒரு பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் ஏபிசிடி ஒரு பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஏபிசி 3 பாயிண்ட்டும் இருக்குது. டியோட பாயிண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். இந்த டியோட பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டியை நம்ம x1 y1 எடுத்துக்கணும், இயை x2 y2ன்னு எடுத்துக்கணும், எஃப்ஐ x3 y3ன்னு எடுத்துக்கணும். சரியா? இந்த டி இருக்கு இல்லையா, அந்த டிக்கும் எஃப்க்கும் இருக்கிற மிட் பாயிண்ட் தான் சி. அப்போது மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டி என்ன இருக்குது? x1, y1, எஃப் x3, y3. மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? இதில் வந்து நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா எப்போவுமே x1 + x2ன்னு போடுவோம்ல. ஆனால் இதில் வந்து x1 + x3ன்னு எழுதணும். x1 + x3/2, y1 + y3/2 ஈக்குவல் டு இந்த -3, -2 எழுதிக்கணும். x1 என்ன? அப்படியே எழுதிக்கணும். x1 தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால் x1 + x3/2 இதை வந்து நம்ம -3க்கு ஈக்குவல் பண்ணணும். அதே மாதிரி y1 + y3/2வை -2க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ என்ன வரும்? x1 + x3 ஈக்குவல் டு இந்த 2 டிவைடில் இருக்க ரைட் ஹேண்ட் சைட் போனால் மல்டிப்ளை ஆகும். 2 × -3 -6ன்னு வரும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே y1 + y3 ஈக்குவல் டு 2 × -2 -4. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி இந்த சைடு வா, எஃப்க்கும் இக்கும் மிட் பாயிண்ட்டு பி 0, 7. அப்போது நம்ம இங்கே என்ன எழுதணும்னா இ என்ன கொடுத்துருக்காங்க? x2, y2, எஃப் x3, y3. மிட் பாயிண்ட் ஃபார்முலா இதில் எப்படி எழுதணும்? மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு x2 + x3/2, y2 + y3/2 ஈக்குவல் டு இந்த 0, 7 எழுதணும். இந்த x2 + x3/2வை 0க்கு ஈக்குவல் பண்ணும். x2 + x3/2 ஈக்குவல் டு 0, y2 + y3/2 equal to 7. x2 + x3 equal to 2 × 0 என்ன ஆகும்? 0ன்னு வரும். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இந்த இடத்துல y2 + y3 equal to 2 × 7 14. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த சைடு டிஇ எடுத்துக்கணும். சரியா? டி என்னது? x1 y1, இ x2 y2. மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு x1 + x2/2, y1 + y2/2 ஈக்குவல் டு -3, 6. இது எழுதணும். x1 + x2/2 ஈக்குவல் டு இந்த -3 எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே y1 + y2/2 equal to 6. x1 + x2 equal to 2 × -3 -6. y1 + y2 equal to 2 6 are 12. இது வந்து 5th equation.
இது 6th ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் மூணுமே ஆட் பண்ணும். ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா 2x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 2x3 ஈக்குவல் டு, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, இந்த இடத்துல -6 இருக்குது. -6 ப்ளஸ் 0 ப்ளஸ் -6 வரும். அப்போ என்ன வரும், -6 ப்ளஸ் 0 -6ன்னு வரும். இங்கே 2 காமனாக எடுக்கும்போது 2 × x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு -6 ஆட் பண்ணால் -12ன்னு வரும். இந்த இடத்துல 2 மல்டிப்ளையில் இருக்குது, அந்த சைட் போனோன்னே டிவைட் ஆகிடும். x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு -12/2ன்னு வரும். இந்த இடத்துல கேன்சல் ஆகிடும். 6 2s are 12 வரும் இல்லையா, அப்போ -6 வரும். என்ன வரும் இங்கே, x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு -6. இது வந்து எத்தனாவது ஈக்குவேஷன், 7th ஈக்குவேஷன். அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணும். y1 y2 எல்லாம் ஆட் பண்ணும். என்ன வரும், எத்தனை ஈக்குவேஷன்லாம் ஆட் பண்ணும், செகண்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் 6th ஈக்குவேஷன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். செகண்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் 4th ப்ளஸ் 6th ஆட் பண்ணால் அதே மாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுலேயே அதே மாதிரி தான் வரும். 2y1 ப்ளஸ் 2y2 ப்ளஸ் 2y3 ஈக்குவல் டு -4 14 இங்கே 12, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். -4 ப்ளஸ் 14 ப்ளஸ் 12, இங்கே 2 காமனாக எடுக்கணும். 2 × y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 14 ப்ளஸ் 12 என்ன வரும், 26. 26 -4 22. இந்த இடத்துல 2 மல்டிப்ளையில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ என்ன வரும், y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 22/2ன்னு வரும். ரெண்டு கேன்சல் ஆனால் என்ன வரும், 11 வரும். அப்போது y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 11. இது வந்து 8th ஈக்குவேஷன். நம்மளுக்கு வந்து x1 y1 மட்டும்தானே தெரியணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 7th ஈக்குவேஷன்லேருந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ x1 நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த 7th ஈக்குவேஷன்லேருந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும், சரியா. இப்போ இங்கே என்ன வரும், x2 x3 கேன்சல் ஆகிடும், x1 மட்டும்தான் இருக்கும். x1 ஈக்குவல் டு -6ன்னு வரும். x1 கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி நாம் y1 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 8th ஈக்குவேஷன்லேருந்து இந்த 4th ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். 8th ஈக்குவேஷன்லேருந்து இந்த 4th ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும். இது எல்லாத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே கேன்சல் ஆகிடும். y2வும் y3யும் y1 மட்டும்தான் இருக்கும். y1 ஈக்குவல் டு 11 - 14 என்ன வரும், சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் பண்ணணும். என்ன வரும், இங்கே -3ன்னு வரும். நம்மளுக்கு x1 y1 தெரிஞ்சிடுச்சு. x1 y1ன்றது என்னது, டியோட ஆன்சர். டி தானே x1 y1 எடுத்திருக்கோம். அப்போ டியோட ஆன்சர் என்ன வரும், டி. x1 வந்து -6, y1 -3. இப்போ இந்த டயக்ராம் பார்க்கலாம். இந்த இடத்துல டிக்கு பதிலாக இங்கே என்ன வேணும், -6 -3ன்னு எழுதணும். இப்போது நாம் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஏசியோட மிட் பாயிண்ட்டையும் பிடியோட மிட் பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். ஏசி எழுதியாச்சு. இங்கே வந்து நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஃபார்முலா என்ன, x1 ப்ளஸ் x2/2, y1 ப்ளஸ் y2/2. இது x1 y1, இது x2 y2. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். x1 -3, x2 -3/2, y1 6 ப்ளஸ் y2 -2/2 ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன ஆகும், -3 -3 0 ஆகிடும். இந்த ஸ்டெப்பு போட்டுக்கலாம். -3 -3 0 இல்லை, சாரி, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், சரியா. அப்போது
இங்கே பை 2 கமா இந்த இடத்துல 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -2/2 -3 என்ன வரும் -6ன்னு வரும் -6/2 இங்கே 6 - 2 4 வரும் 4/2 இங்கே கேன்சல் ஆகும் 3 2s are 6 இங்கே 2 2s are 4 -3, 2 இது என்னது ஏசியோட மிட் பாயிண்ட். இப்போ பிடியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இது x1 y1 இது x2 y2. மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி ஃபார்முலா என்ன x1 + x2/2 y1 + y2/2 ஈக்குவல் டு x1 0 + x2 -6/2 y1 7 + y2 -3/2 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் -6/2 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3/2 ஈக்குவல் டு 0 - 6 என்ன வரும் -6/2 ஈக்குவல் 7 - 3 4/2 இங்கே கேன்சல் பண்ணோம் 3 2s are 6 2 2s are 4 வரும் -3, 2 மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் இதே தானே வந்தது. அதனால் இங்கே என்ன எழுதணும் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி ஈக்குவல் டு -3, 2 அப்படின்னு ஆன்சர் எடுத்து எழுதணும். சரியா? இந்த இடத்துல எப்படி எழுதணும்னா ஆன்சர் போட்டுட்டு ABCD is a parallelogram அப்படின்னு எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?